பாகம் 146. அவந்திகா படி வழியாக ஓடி வந்து கிரவுண்ட் புளோரில் மூச்சிறைக்க நிற்க, லிப்டோ அவளை வம்பில் மாட்டி விடுவதற்கெனவே அனுவின் டீமை கூட்டிக் கொண்டு கிரவுண்ட் புளோருக்கு வந்து நின்றது. லிப்ட் நின்றதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு பீதியானது. என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுதுகளா? கட்டிக்கிட்டதும் படுத்துது, கூட இருக்கிறதுகளும் படுத்துதுக. என்னதான் வாழ்க்கையோ என்று அவந்திகா அழுத்து கொள்வதற்குள் லிப்டில் இருந்து வெளியில் வந்த அனுவோ அவந்திகா மூச்சு வாங்க நிற்பதை பார்த்ததும் கிண்டலாக சிரித்தாள். என்ன அவந்திகா, வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் வரணும்னா எங்களோட லிப்ட்லயே வந்திருக்கலாமே. எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க? நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் பாய் ஃப்ரெண்ட நாங்க பாத்துருவோமோன்னு பயப்படுற மாதிரி இருக்கே. அப்போ கண்டிப்பா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு உன் பாய் ஃப்ரெண்ட பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று அனு கேலியும் நக்கலுமாக பேச அவந்திகாவிற்கோ ஆத்திரமாக வந்தது. அடியே முட்டை போண்டாவ முழுங்கின லேடி போண்டாவே, நீ மட்டும் என் பாய் ஃப்ரெண்ட பார்த்தேனா உனக்கு ஷாக்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்டி. என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்க. உனக்கு இருக்குடி ஒரு நாளு. இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்குற மூட்ல இல்ல, உன்னை இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் என்று மனதுக்குள் அனுவை பார்த்து திட்டிக் கொண்டவள், ஆண்டவா, இப்போ நான் ஜெட் வேகத்துல ஓட போறேன். நடுவுல புள்ள பூச்சிங்க எதுவும் கிராஸ் பண்ணாம நீதான்ப்பா காப்பாத்தணும் என்று வேண்டிக் கொண்டவள் வேகமாக ஓட ஆரம்பித்தாள். அவந்திகா திரும்பவும் ஓடவும் அனுவிற்கோ அவளின் செயல் காமெடியாக இருந்தாலும், இவள் இந்த அளவுக்கு அவளின் பாய் ஃப்ரெண்டை பற்றிய உண்மையை மறைக்க என்ன காரணமாக இருக்கும்? என்ன ஆனாலும் இன்று அவளின் பாய் ஃப்ரெண்டை பார்த்தே தீர வேண்டும் என்று தீவிர ஆர்வமானது. அவந்திகா ஓடிக்கொண்டிருக்க அவளின் பின்னாலேயே அனுவும் அவளின் கலீகும் கார் பார்க்கிங் வரை சென்றிருந்தனர். அவந்திகா ஒரு பழைய அம்பாசிடர் காரின் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்க அதை பார்த்த அனு, இந்த அம்பாசிடர் கார அவந்திகாவோட பாய் ஃப்ரெண்டோடது. இந்த ஓட்டக்கார பார்த்தாலே தெரியுது அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்னு. அதனாலதான் அவந்திகா அவளோட பாய் ஃப்ரெண்ட நமக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க பயந்து இப்படி தெரிச்சு ஓடுறா போல இருக்கு என்று அனு அவந்திகாவை மட்டம் தட்டி பேசி சிரிக்கவும், அவளின் கலீகோ, நோனோ, இந்த கார் இல்ல, அவந்திகாவோட பாய் ஃப்ரெண்ட் கார் வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு காரோட பிராண்ட் நேம் எல்லாம் தெரியல, பட் இந்த கார் இல்லன்னு மட்டும் நல்லா தெரியும் என்று அவள் கூறவும், அனு யோசனையாக ஓடிக்கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தாள். அவந்திகாவோ அந்த அம்பாசிடர் காரை தாண்டி வேறு ஒரு காரிற்கு முன் போய் நிற்கவும், அதை பார்த்த அனுவின் கண்கள் வியப்பில் விரிந்தது. வாட், ஃபெராரியா? இந்த கார அவந்திகா பாய் ஃப்ரெண்டோடது என்று அனு கண்கள் விரிய கேட்கவும், அவளின் கலீகோ, ஆமா அந்த கார் தான். அந்த கார் பார்த்தா காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. அந்த கார் எவ்வளவு இருக்கும் அனு என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்க, அனு வாயடைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். இவ்ளோ காஸ்ட்லியான கார்ல வரான்னா கண்டிப்பா அவந்திகா பாய் ஃப்ரெண்ட் ரிச்சா தான் இருக்கணும். ஒருவேளை அவன் வயசானவனா இருப்பானோ, அதான் அவந்திகா பின்னாடி சுத்திட்டு இருக்கான் போல. இல்லனா இவளுக்கு போய் இவ்ளோ ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பானா என்று அனு முனகிக் கொண்டிருக்க, அவளின் அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொருத்தியோ, என்ன அனு, ஏதாவது சொல்லு என்று ஆர்வமாக கேட்டாள். அதற்கு அனுவோ, நாம நேர்ல போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுப்போம் வாங்க என்று சொல்லிக்கொண்டு அந்த காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அரவிந்தின் காரை நோக்கி ஓடிய அவந்திகாவோ காரின் அருகில் சென்றதும் வேகமாக கார் டோரை ஓபன் செய்துவிட்டு அவசர அவசரமாக அரவிந்தின் அருகில் அமர்ந்து கொண்டாள். அரவிந்தோ இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த அவந்திகாவை குழப்பமாக பார்த்தான். எதுக்கு இப்படி ஓடி வர? தண்ணி குடிக்கிறியா என்று அரவிந்த் அக்கறையும் குழப்பமுமாக கேட்க, அவந்திகாவோ எச்சிலை முழுங்கிக் கொண்டு, ஐயோ சார், இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம முதல்ல வேகமா காரை எடுங்க, அவசரம், குவிக்
என்று அவள் மூச்சை வாங்கிக் கொண்டு பதட்டமாக சொல்லவும் அரவிந்திற்கோ ஒன்றும் புரியவில்லை. அவந்திகா படுத்திய அவசரத்தில் அரவிந்த் அதற்கு மேலும் எதுவும் கேட்காமல் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு போனான். ஆனால் அவர்களின் கெட்ட நேரமோ என்னவோ, பார்க்கிங் விட்டு சற்று தூரம் போனவர்கள் அந்த வழியாக ஒரு வேன் இடைமறித்து டிராபிக்கை ஏற்படுத்தி இருக்கவும் காரை நகர்த்த முடியாமல் மாட்டிக்கொண்டனர். அவந்திகாவிற்கோ ஒவ்வொரு நிமிடமும் திக் திக் என்று இருந்தது. இருந்தாலும் அவர்கள் கொஞ்ச தூரம் வந்து விட்டதால் அனு இவ்வளவு தூரம் வர வாய்ப்பிருக்காது என்று நிம்மதியாக இருந்தாலும், அவர்கள் அந்த ரோட்டை கூட தாண்டி இருக்காததால் அனு வந்தாலும் வந்து விடுவாள் என்று நினைத்து அவந்திகாவிற்கு பீதியாகத்தான் இருந்தது. அவந்திகா பதற்றமாக கார் விண்டோ வழியாக பார்த்து கொண்டிருக்க, அந்த சமயம் பார்த்து அரவிந்த் அமர்ந்திருந்த பக்கம் இருந்த கார் விண்டோவை யாரோ தட்டவும் அவந்திகா பயந்து போய் பார்த்தாள். அது வேறு யாரும் அல்ல, சாட்சாத் அனுவேதான். அனுவை பார்த்தவள் வேகமாக தலையை குனிந்து கொண்டு முகத்தை மறைத்து கொண்டாள். அனுவோ விடாமல் கார் விண்டோவை தட்டி விண்டோ கண்ணாடியை கீழே இறக்குமாறு சைகை செய்து கொண்டிருக்க, அவந்திகா மெல்லிய குரலில், சார், அவளை கண்டுக்காதீங்க, அவ என்னோட கலீக் தான், அவ ஒரு லூசு, நீங்க விண்டோ கண்ணாடியை இறக்காதீங்க என்று அழுத்தி கூறிக்கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவை கடுப்பாக பார்த்தான். அவந்திகா செய்ய வேண்டாம் என்று சொல்வதைத்தானே அரவிந்த் செய்வான். அப்படி இருக்க இந்த முறை மட்டும் அவந்திகா சொல்வதை கேட்டு விடுவானா என்ன? அவந்திகாவை முறைத்து பார்த்தவன் சடனாக திரும்பி விண்டோ கண்ணாடியை இறக்கி விடவும் அவந்திகாவிற்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. நல்ல வேளையாக அரவிந்த் மாஸ்கும் சன்கிளாஸும் போட்டிருந்ததால் அனுவிற்கு அவனின் முகம் அடையாளம் தெரியவில்லை. அனு விண்டோ வழியாக அவனின் முகத்தை அருகில் வந்து பார்த்தாள். அவள் அப்படியே இன்னும் சில வினாடிகள் பார்த்தால் கூட அவன் அரவிந்தான் என்பது அவளுக்கு தெரிந்துவிட நிறையவே வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அரவிந்தோ எல்லாவற்றிற்கும் மேலாக அவனின் மாஸ்கை கழட்ட போகவும் அதை பார்த்த அவந்திகா பதறி போனாள். ஐயோ, இவர் என்ன பண்றாரு? இவருக்கு என்ன பைத்தியமா என்று நினைத்தவள், இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணுமே என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு வேகமாக அரவிந்தின் மேலே பாதி படுத்துக் கொண்டு விண்டோ வழியாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த அனுவின் முகத்தில் ஒரு பஞ்ச் விட்டாள். அடியே, என்னையா உளவு பாக்குற? நீ பண்ண வேலைக்கு இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற பரிசு, இந்தா வாங்கிக்கோ என்று அவந்திகா கத்திக்கொண்டே ஒரு பஞ்ச் விடவும், இதை சற்றும் எதிர்பார்த்திருக்காத அரவிந்தோ திகைத்து போய் மாஸ்கை கூட கழட்டாமல் அமர்ந்திருந்தான். அவந்திகா விட்ட பஞ்சில் அனுவின் மூக்கில் இருந்து ரத்தம் வராத குறையாக மூக்கு சிவந்து போயிருந்தது. அனுவும் இப்படி ஒரு ஆக்ஷன் சீனை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு குத்து வாங்கியும் கூட அவள் அடங்குவதாக இல்லை. அனுவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவளின் உடல் கொதித்தது. என்னையாடி அடிக்கிற என்று நினைத்து கொண்டவள் அரவிந்தின் முகத்தில் இருந்த மாஸ்கை கழட்ட வரவும், இவ அடங்க மாட்டா போல இருக்கே, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று முணுமுணுத்த அவந்திகா அனுவின் சுடி காலரை பிடித்தாள். நீ அப்படி என்னடி என் பாய் ஃப்ரெண்ட பாக்கணும்னு உனக்கு ஆர்வம்? ரொம்ப ஆர்வமா வந்தேல, உன்னை இன்னைக்கு விடுறதா இல்ல என்று அனுவின் காலரை பிடித்து இழுத்தவள், அனு, திஸ் இஸ் த லிமிட், ஒழுங்கா வாய மூடிட்டு, அதை விட்டுட்டு என்ன பத்தியோ என் பாய் ஃப்ரெண்ட் பத்தியோ நீ துப்பு தொழக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நீயும் சந்தோஷம் பண்ற அசிங்கத்தை எல்லாம் நான் போஸ்டர் அடிச்சு நம்ம ஆபீஸ்க்கே சொல்ல வேண்டியது வரும். அப்புறம் சந்தோஷம்னா ஒரேடியா துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. சோ நீ என் விஷயத்துல தலையிடாத வரைக்கும் நானும் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், புரிஞ்சதா என்று அவந்திகா மிரட்டி கொண்டிருக்க, அனுவின் கண்களோ அரவிந்தைத்தான் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அவந்திகா கொடுத்த பஞ்சில் அனுவின் மூக்கு சிவந்து வலி கொடுத்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கமோ அவந்திகா அவளின் காலரை பிடித்து மிரட்டி கொண்டிருந்தாள். ஆனால் இதெல்லாவற்றையும் தாண்டி
அனுவின் கண்கள் அரவிந்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இதிலிருந்தே அனுவின் அசாத்திய வில்லத்தனம் என்னவென்று புரிந்து கொள்ளலாம். அனுவிற்கு மாஸ்க் போட்டு அமர்ந்திருப்பது அரவிந்த் என்று சந்தேகம் வரவும், இது அரவிந்தா என்று அவள் அதிர்ச்சியோடு முனக, அதை கேட்ட அவந்திகா அனுவின் காலரை இன்னமும் இறுக்கமாக பிடித்தாள். அனு, உனக்கு இன்னமும் நான் சொல்றது புரியலையா? இட்ஸ் ஓகே, நீ எனக்கு தான் பயப்பட மாட்ட. ஆனா அரவிந்த் சார் பத்தி உனக்கே தெரியும்ல, அவரை யாராவது பகைச்சுக்கிட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ பி கேர்ஃபுல் என்று அவந்திகா மிரட்டி கொண்டிருக்கும் போதே அவளின் கலீக்ஸ் அந்த காரை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா அனுவை பார்த்து பயங்கரமாக முறைத்தாள். அனு, நீ வாய திறக்காத வரைக்கும் உனக்கு நல்லது. நீ வாய திறந்தா அதுல மாட்ட போறது நான் இல்ல, நீதான். நீ மோத நினைக்கிறது என்னோட இல்ல, ஆக்டர் அரவிந்தோட. சோ யோசிச்சுக்கோ என்றவள் அவள் பிடித்திருந்த காலரை விட்டு அனுவை லேசாக தள்ளிவிடவும் அனு தள்ளி போய் தடுமாறி நின்றாள். ஒரு வழியாக அங்கிருந்த டிராபிக்கும் கிளியர் ஆகி இருக்கவும் அரவிந்தை பார்த்தவள், டிராபிக் கிளியர் ஆச்சு, கார் எடுங்க என்று சொல்லவும் அரவிந்த் எதுவும் பேசாமல் காரை எடுத்தான். அனுவோ அந்த காரையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருக்க அவளின் அருகில் வந்த அவளின் கலீக்ஸ் அந்த காரை காட்டி, அச்சச்சோ, நாங்க வர்றதுக்குள்ள போயிட்டாங்களே. அனு, நீ அவந்திகா லவரை பாத்தியா? அவர் எப்படி இருந்தாரு? ஹேண்ட்ஸமா இருந்தாரா? நீ அவர்கிட்ட பேசினியா? என்ன சொன்னாரு என்று ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்னொருத்தியோ, அவரு நம்ம மேனேஜிங் எடிட்டரை விட ஹேண்ட்ஸமா? நீ ஷாக் ஆகி நிக்கிறத பார்த்தா கண்டிப்பா அவர் ஹேண்ட்ஸமா தான் இருக்கணும், அப்படித்தானே என்று நிலைமை புரியாமல் பேசிக்கொண்டிருக்க அனுவிற்கு ஆத்திரமாக வந்தது. சரியாக அந்த சமயத்தில் சந்தோஷம் அங்கு வந்திருக்க அவனை முறைத்து பார்த்தவள், ச்சே, இவனையும் ஆக்டர் அரவிந்தையும் கம்பேர் கூட பண்ண முடியாது. அரவிந்த் எங்க, இந்த வயசான சந்தோஷங்க. எப்படி அரவிந்துக்கு அவந்திகாவை பிடிச்சதுன்னு தெரியலையே. என்னோட கனவு காதலன் அரவிந்த எப்படி அந்த அவந்திகா கரெக்ட் பண்ணான்னு தெரியல. ஆனா அவருக்கு தான் கல்யாணம் ஆகிருச்சுல, அப்போ இவ ஆசநாயகியா இருப்பாளோ? எஸ், அப்படித்தான் இருக்கும். இல்லாட்டி இவளுக்கு போய் அரவிந்த் மாதிரி ஒரு ஆள் கிடைப்பானா? அவன் ஒய்ஃப வீட்டுல பூட்டி வச்சுக்கிட்டு இவ கூட ஊரை சுத்திட்டு இருப்பானா இருக்கும். அரவிந்தோட ஆசநாயகி கூட்டத்துல இந்த அவந்திகாவும் ஒருத்தியா இருப்பா என்று அனு மட்டமாக யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்தோ கொஞ்ச தூரம் போனதும் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்திவிட்டு அவந்திகாவை முறைத்து பார்த்தான். அரவிந்தின் மனதில் மிக பெரிய கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது. தன்னை காதலிப்பதாக சொன்ன அவந்திகா இப்படி தன் கலீகிடம் இவன்தான் என் பாய் ஃப்ரெண்ட் என்று அறிமுகப்படுத்த கூட விரும்பாமல் இருக்கிறாளே, இதற்கு என்ன காரணம் என்று அரவிந்த் கோபமாக முறைத்து பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவோ, அச்சோ, இவர் எதுக்கு இப்படி முறைச்சு பாக்குறாரு? இந்த அனு பண்ண கூத்துல அக்ரிமெண்ட் மீறி இவரை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு கோபப்படுறாரோ? இப்போ எப்படி இவரை கூல் பண்றதுன்னு தெரியலையே என்று அவந்திகா பயந்து போய் பரிதாபமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியாக இருவரும் தங்களுக்குள் இருக்கும் காதலை வெளிப்படுத்த முயற்சி கூட செய்யாமல் முட்டாள்தனமாக யோசித்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு நடுவில் தவியாய் தவித்துக் கொண்டிருந்த காதல் அரக்கனோ, அப்போ கடைசி வரைக்கும் நீங்க என்ன லூசாதான் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல என்று இருவருக்கும் நடுவில் மாட்டி நொந்து நூலாகி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான். பாகம் 147. அவந்திகா அரவிந்தை பதட்டமாக பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தோ எதுவும் பேசாமல் அவந்திகாவின் கைகளை சுட்டி காட்டினான். அனுவை அடிக்கிறேன் பேர்வழி என்று அவந்திகா அவளின் பாதி உடலை அரவிந்தின் மீது தழுவிக் கொண்டுதான் ஆக்ஷன் சீன் காட்டிக் கொண்டிருந்தாள். அங்கிருந்து வந்த பிறகும் கூட அவந்திகாவின் கை அரவிந்தின் தொடையின் மீது இருந்தது. அரவிந்தை இடித்துக் கொண்டுதான் அமர்ந்திருந்தாள். அவந்திகா, உன் ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, இப்ப கொஞ்சம் நகர்ந்து உட்கார்றியா? அன்கம்ஃபர்டபுளா இருக்கு
என்று அரவிந்த் கூறியதும் அவந்திகா சட்டென்று நகர்ந்து அமர்ந்தாள். அட பாவி மனுஷா, இதுக்குதான் இந்த முறை முறைச்சியாக்கும். நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். இருந்தாலும் அவந்திகா, நீ இவர்கிட்ட அனு பண்ண கலாட்டாவை பத்தி கிளாரிட்டி கொடுத்துதான் ஆகணும். இல்லனா பின்னாடி அதுக்கும் தனியா இந்த அரவிந்த் ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாரு. சோ இப்பவே இத கிளியர் பண்ணிடுறது நல்லது என்று நினைத்து கொண்டவள் அரவிந்தை தயக்கத்தோடு பார்த்தாள். சார், அது இப்போ நடந்ததுக்கு காரணம் நான் தான்னாலும் இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல சார் என்று அவந்திகா தயக்கத்தோடு கூற, அரவிந்தோ, நீ பிளான் பண்ணி பண்ணேன்னு நான் சொல்லலையே. அண்ட் நீ என் மேல கை போடுறதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை என்று அரவிந்த் கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. டேய் மங்குனிக்கு பிறந்த மங்குனி, நீ என்ன மென்டலா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்ற என்று அவந்திகா மனதுக்குள் புலம்பிக் கொண்டு பாவமாக அரவிந்தை பார்த்தாள். சார், நான் அத பத்தி சொல்லல. என் கலீக் வந்து கலாட்டா பண்ணால அத பத்தி பேசுறேன் என்று அவந்திகா கூற, அரவிந்தோ, ஓ அத பத்தியா என்று தலையசைத்தான். அரவிந்துக்கு நன்றாகவே தெரியும் அவந்திகா எதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாள் என்று. இருந்தாலும் அவனுக்குள் ஒரு கோபம் கொதித்து கொண்டிருந்தது. காதலிக்கிறேன் என்று ப்ரப்போஸ் செய்துவிட்டு இவன்தான் என் கணவன் என்று அறிமுகப்படுத்தி வைக்க கூட மனம் இல்லாமல் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறாளே, இதெல்லாம் எதற்காக என்று அரவிந்த் கொதித்து போயிருந்தான். அதனால்தான் அவந்திகாவே அதற்கான காரணத்தை சொல்லட்டும் என்று காத்திருந்தான். அவந்திகாவோ அரவிந்தின் கோபத்திற்கான காரணத்தை தவறாக புரிந்து கொண்டு, சார், நிஜமாவே அவளை நான் வர சொல்லல. அவதான் எனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னே வந்து கலாட்டா பண்ணிட்டா. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. அவளுக்கு நான் வார்னிங் கொடுத்திருக்கேன்ல. சோ அவ இத பத்தி வெளியில சொல்ல மாட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நம்ம கான்ட்ராக்ட் படி நான் நம்ம மேரேஜ இப்போ வரைக்கும் ரகசியமா தான் சார் வச்சிட்டு இருக்கேன். நீங்க அத நம்பணும் என்று அவந்திகா கூறி முடித்த பிறகுதான் அரைவேக்காடு அரவிந்துக்கு ஒரு விஷயம் தெளிவானது. இந்த கல்யாணத்தை பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அக்ரிமெண்ட் போட்டதே அவன்தான். இன்று அவனே ஏன் நம் திருமணத்தை பற்றி அவளிடம் சொல்லவில்லை என்று கோபப்பட்டாள். அதில் ஏதாவது நியாயம் தர்மம் இருக்கிறதா? அதனால் இந்த கலாட்டாவிற்கு காரணமே தான் என்பதை புரிந்து கொண்ட அரவிந்தின் மனம் கொஞ்சம் லேசானது. ஆக அவந்திகா தன்னை அறிமுகப்படுத்தி வைக்காததற்கு காரணம் அக்ரிமெண்ட் தானே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை என்று நினைத்து நிம்மதிப்பட்டு கொண்டான். ஒரு வழியாக அந்த பிரச்சனை அதோடு முடிந்துவிட அரவிந்த் காரை வேறு ஒரு ரூட்டில் ஓட்ட ஆரம்பித்தான். கார் வேறு வழியாக போய்க் கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா குழப்பமாக அரவிந்தை பார்த்தாள். இவர் என்ன வேற ரூட்ல போயிட்டு இருக்காரு? இத பத்தி கேட்டா விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதிலா முண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு கடுப்பேத்துவாரு. எனக்கு வீட்டுக்கு போற வழி தெரியாதா? எத்தனை வருஷமா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? வீட்டுக்கு போற ரூட் தெரியாமல நான் கார் ஓட்டியிருப்பேன். அப்படி இப்படின்னு பேசி சாகடிப்பாரு. அந்த அறுவையை கேக்குறதுக்கு பதிலா இவர் எங்க கூட்டிட்டு போறாரோ அங்கேயே வாய மூடிட்டு போகலாம். இருந்தாலும் இந்த அரவிந்த் ரொம்பத்தான் பேசுறாரு. ஊருக்குத்தான் பேசாம நடந்த, ஆனா எனக்கு இம்சை அரசன். இருந்தாலும் கடவுளே, இவரை ஏன் தலையில கட்டணும்னு விதி எழுதி வச்சியா? அங்க நிக்கிற நீ என்ன பார்த்தாலாம் உனக்கு பாவமாவே தெரியலல்ல என்று அவந்திகா மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க அரவிந்தின் காரோ சட்டென்று ஒரு இடத்தில் நின்றது. அரவிந்தின் கார் நிற்கவும் அப்படி எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு என்று அவந்திகா கார் விண்டோ வழியாக பார்த்தாள். அரவிந்தின் கார் ஒரு வீட்டின் கேட் முன் வந்து நின்றது. அதை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சார், இங்க எதுக்கு வந்திருக்கோம்? இது யார் வீடு என்று அவந்திகா ஆர்வம் தாங்காமல் கேட்டுவிட, அரவிந்தோ, அதான் வந்தாச்சுல்ல, உள்ள போனா உனக்கே தெரியும் என்று கூறிவிட்டு கேட்டை திறந்து காரை அந்த வீட்டின் காம்பவுண்டுக்குள் கொண்டு சென்று நிறுத்தினான். காரில் இருந்து இறங்கிய அரவிந்த் கார்ல இருந்து இறங்கு என்று சைகை காட்டவும் அவந்திகா பொறுமையாக காரில் இருந்து இறங்கினாள். அவந்திகா அந்த வீட்டின் முன்வாசலை யோசனையாக பார்த்தாள். பார்ப்பதற்கு இந்த வீடு
அரவிந்தின் வீட்டை காட்டிலும் சிறியதாகத்தான் இருந்தது. அரவிந்த் எதற்கு இங்கு தன்னை அழைத்து வந்திருக்கிறான் என்ற காரணம் புரியாமல் அவந்திகா அரவிந்தின் பின்னாலேயே வீட்டிற்குள் சென்றாள். வீட்டிற்குள் போனவள் வீட்டை சுற்றும் முற்றும் ஆராய்ந்தபடியே பார்த்து கொண்டு நின்றிருக்க அரவிந்தோ மாடிக்கு சென்று கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கோ அந்த ஆள் இல்லாத வீட்டை பார்த்து கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருந்தது. இந்த அரவிந்த் எதுக்கு இந்த ஆள் இல்லாத வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கான்? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அணு இடியட் பண்ண கலாட்டால கடுப்பாகி என்ன போட்டு தள்ள கூட்டிட்டு வந்திருக்கானோ? இவன் போட்டு தள்ளுற அளவுக்கு போக மாட்டான் தான். இருந்தாலும் ஒருவேளை கட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காம டார்ச்சர் பண்ணா? சேச்சே, அவ்வளவு மோசமானவனா இந்த அரவிந்த்? இல்லையே. இருந்தாலும் இவன் எப்ப மனுஷனா இருக்கான், எப்போ ராட்சசனா மாறுறான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு அக்கறை காட்டுவான், திடீர்னு டார்ச்சர் பண்ணுவான். இதுல இப்போ என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே வயித்த கலக்குது. கடவுளே, நான் இங்க எப்படி வந்தேனோ அதே மாதிரி முழுசா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். உன் மேல மொத்த பாரத்தையும் போட்டுட்டு இந்த அரவிந்த் பின்னாடி போக போற. இந்த அபல பொண்ண கைவிட்டுறாத என்று வேண்டிக் கொண்டவள் பயத்தோடு அரவிந்த் பின்னால் மாடிக்கு சென்றாள். அரவிந்தோ அவந்திகா அந்த இடத்தை சுத்தி பார்ப்பதற்கு கூட நேரம் தராமல் அடுத்த ஃப்ளோருக்கு போய்கொண்டே இருக்க கடைசியாக 3வது ஃப்ளோருக்கு சென்றவன் ஒரு வழியாக அங்கு நின்றான். அவன் பின்னாலேயே மூச்சு வாங்க சென்றவள் அவன் 3வது ஃப்ளோரில் நின்று விடவும், அப்பா, ஒரு வழியா இந்த குதிரை வண்டி நின்றுச்சு. அந்த அணு கூட போட்ட சண்டையிலேயே பாதி எனர்ஜி போயிருச்சு. இதுல 3வது மாடி வர விடாம நடக்க வச்சுட்டான். அப்படியே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று ஓய்வுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவள் கண்கள் அந்த இடத்தை சுற்றி பார்த்தது. மற்ற ஃப்ளோர்களில் இருந்தது போல அறைகள் எதுவும் இல்லாமல் அந்த இடமே விசாலமாக கம்ப்யூட்டர் டேபிள்கள் போடப்பட்டு அலுவலகம் போல காட்சியளிக்கவும் அவந்திகா விழிகள் விரிய அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தை திரும்பி பார்த்தவள், இது ஸ்போர்ட்ஸ் டீமோட ட்ரைனிங் ரூமா என்று ஆர்வமாகவும் சந்தேகமாகவும் கேட்க அரவிந்தோ ஆம் என்று தலையாட்டி பதில் கூறினாள். அவன் ஆம் என்று சொன்னதும் அவந்திகாவிற்கு பயங்கர ஆர்வமானது. அதுவரை அவளை வருத்தி எடுத்துக் கொண்டிருந்த சோர்வெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடியே போய்விட்டது. அந்த இடத்தை நோட்டமிட்டவளுக்கு சடனாக ராஜனின் நினைவு வரவும் அவந்திகாவின் மனம் 8 வருடங்களுக்கு முன்பு நடந்ததையெல்லாம் அசை போட ஆரம்பித்தது. ராஜனும் இப்படித்தான் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை உருவாக்க வேண்டும் என்று நிறையவே கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் நிலைமை அரவிந்தை போல் இருக்கவில்லை. அவன் அப்பொழுது காலேஜ் தான் படித்துக் கொண்டிருந்தான். அவன் வீட்டிலோ அவன் கேம் விளையாடுவதற்கே பயங்கர எதிர்ப்பு இருந்தது. இதில் அவன் மிகுந்த சிரமப்பட்டு ஒரு கிளப்பை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதற்கு காரணமும் அவந்திகாதான். அவந்திகாதான் ராஜனை ஸ்போர்ட்ஸ் கிளப் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அதை கேட்டுத்தான் ராஜனும் ஒரு டீமை உருவாக்கியிருந்தான். ஸ்போர்ட்ஸ் கிளப்பை உருவாக்கியவன் அவந்திகாவிற்கு மெசேஜ் செய்தான். அவந்திகா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கிளப் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சரியா இருக்கான்னு நீ பாத்துட்டு சொல்லு என்று ராஜன் ஆசையோடு கூற, அதற்கு அவந்திகாவோ, சாரி ராஜன், என்னால உன் கிளப்ல இப்போ சேர முடியாது என்று வருத்தமாக கூறினாள். அதற்கு பிறகு ராஜனிடம் இருந்து எந்த மெசேஜும் வராமல் போனது. அவன் தொடர்ந்து 1 வாரமாக ஆன்லைன் கூட வரவில்லை. ராஜன் பேசாமலும் ஆன்லைனுக்கு வராமலும் இருப்பதை பார்த்த அவந்திகா பயந்து போனாள். 1 வாரத்திற்கு பிறகுதான் அவனிடமிருந்து மெசேஜ் வந்தது. என்னோட வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம், என் போன்ல சார்ஜ் வேற இல்ல, சார்ஜ் போடவும் முடியாம போச்சு, அதான் உனக்கு மெசேஜ் பண்ண முடியல என்று ராஜன் மெசேஜ் அனுப்பிய பிறகுதான் அவந்திகாவிற்கு உயிரே வந்தது. அந்த மெசேஜை பார்த்து அழுதவள், 1 வாரமா நீ மெசேஜ் பண்ணாததால இனி நீ என் கூட பேசவே மாட்டியோன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன் என்று அவனுக்கு ரிப்ளை செய்தாள். அதற்கு அவனோ, லூசு, 1 வாரம் பேசலனா இப்படி லூசுத்தனமா நினைச்சுப்பியா? முதல்ல இப்படி யோசிக்கிறத நிறுத்து என்று மெசேஜ் அனுப்பிய பிறகுதான் அவந்திகா நார்மல் மோடுக்கு வந்திருந்தாள்.
இப்படி கடந்த கால நினைவுகள் அவந்திகாவின் மனதுக்குள் அலைபாய ஆரம்பிக்க அவளுக்கு ராஜனின் நினைவுகள் வந்து அவளை வேதனைப்படுத்தியது. இன்று அரவிந்த் ஆக்டர் எனும் பெரிய நிலையில் இருக்கிறான். அவன் சொன்னால் 100 ஆட்கள் கூட வேலை செய்ய தயாராக இருப்பார்கள். அவனுக்கு இப்படி ஒரு ஆபீஸ் உருவாக்குவது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் 8 வருடங்களுக்கு முன்போ ராஜன் தனி ஆளாக பல எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு கிளப்பை உருவாக்கியிருந்தான். அது சாதாரண விஷயம் இல்லை என்று நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டவள் அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். அவள் மனதுக்கு சடனாக இவன்தான் ராஜனாக இருக்குமோ என்று ஒரு எண்ணம் வரவும் அரவிந்தை ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள். லூஸ் அவந்திகா, இவன ராஜன்? இந்த அரவிந்த் ஒரு பிசாசு. இவன் எங்க, ராஜன் எங்க? என்னதான் ராஜன் என்ன பார்க்க வரலனாலும், அவன் என்னை ஏமாத்தினதாவே இருந்தாலும் அவனை இந்த அரவிந்தோட கம்பேர் பண்ண முடியாது. ராஜனை மட்டும் இல்ல, வேற யாரோடையும் இந்த அரவிந்த கம்பேர் பண்ண முடியாது. இவன் ஒரு தனி ஜென்மம். அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுவானா, குழந்தை பெத்து கொடுக்கணும்னு சொல்வானா, ஆனா குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு மாத்திரை கொடுப்பானா. சரியான சைக்கோ. இவனை போய் ராஜன்னு யோசிச்சா அது உன்னோட முட்டாள்தனம் தான். சோ டிஸ்ட்ராக்ட் ஆகாத அவந்திகா, இவன்கிட்ட கவனமாவே இரு என்று அவந்திகா ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். இப்படி ராஜனும் இவனே, அரவிந்தும் இவனே என்று தெரியாமல் ஒருவனையே இருவேறு கண்ணோட்டத்தில் மனதில் நினைத்து கொண்டிருப்பவளுக்கு எப்பொழுது உண்மை விளங்கும் என்பது அவளுக்கே வெளிச்சம். சில நேரங்களில் கண்ணுக்கு முன்பு நின்று கொண்டு உண்மை கதை பேசிக் கொண்டிருந்தாலும் அதை உணராமல் எங்கே உண்மை என்று தேடி அலைவதே சிலரின் வாடிக்கையாகி விடுகிறது. பாகம் 148. அவந்திகா ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்த அரவிந்த், என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இங்க எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு யோசிக்கிறியா என்று கேட்டதும் தான் அவந்திகா தன் யோசனையை விட்டுவிட்டு மீண்டும் அந்த இடத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். ஆமா சார், எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அவந்திகா புரியாமல் கேட்க அரவிந்தோ, உன்னோட சஜஷன் கேட்கலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். இங்கதான் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் நடக்க போகுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா? இன்னும் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு உன்கிட்ட கேட்கலாமேன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்று அரவிந்த் அவளை அழைத்து வந்ததன் காரணத்தை விளக்கி கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ ஜெர்க்கானது. என்னது, என்கிட்ட சஜஷன் கேக்குறதுக்கா? அப்படின்னா நான் தான் அமிர்தா ரோஹன்னு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரா? இது என்ன புது பிரச்சனை என்று அவந்திகா பீதியாகி கொண்டிருக்க அரவிந்தோ அவளின் முகத்தில் தெரியும் கலவரத்தை கவனித்து விட்டு, நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. இத பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. இதுல எங்க சஜஷன் சொல்ல நினைக்கிற, சரிதானே? இட்ஸ் ஓகே. பொதுவா பெண்களுக்கு அப்சர்வேஷன் பவரும் கிரியேட்டிவிட்டியும் அதிகம். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எதுலயாவது குறை இருந்தா அது முதல்ல பொண்ணுங்க கண்ணுல தான் படும் என்று அரவிந்த் கிண்டலாக சொல்லவும் அதை கேட்டு அவந்திகா அவனை முறைத்து பார்த்தாள். இப்போ எதுக்கு பொண்ணுங்களை இழுக்கிறீங்க என்று அவந்திகா கோபமாக கேட்கவும் அதற்கு அரவிந்தோ, அவந்திகா, நான் கிண்டலுக்கு தான் சொன்னேன். அத சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடாத. நீங்க தான் பெஸ்ட், போதுமா? இப்போ வந்த விஷயத்த பாக்கலாமா என்று அரவிந்த் சரண்டர் ஆகவும் அவந்திகா அவனோடு ஆர்கியூ பண்ணுவதை நிறுத்திவிட்டு அந்த இடத்தை ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள். அங்கு வெறும் கம்ப்யூட்டர் டேபிள் மட்டும்தான் இருந்தது. கம்ப்யூட்டர் இல்லை. அதை பார்த்தவள், என்ன வெறும் டேபிளை வச்சுக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா? ஒரு கம்ப்யூட்டரை கூட காணோம் என்று அவந்திகா கேட்க, நியூ கம்ப்யூட்டர்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன், சீக்கிரமே வந்துடும் என்று பதில் கூறினான். அதை கேட்டவள் யோசனையாக அரவிந்தை பார்த்தாள். என்னோட ஒப்பீனியனை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று அவந்திகா தயக்கமாக கேட்க, உன்னோட ஒப்பீனியனை கேட்கத்தானே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன், எதுவா இருந்தாலும் சொல்லு என்று ஆர்வமாக கேட்டான். அது இப்போ கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு பதிலா டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்த பிறகு அவங்களுக்கு எந்த டைப் கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாமே. ஒருவேளை அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அவங்களோட கம்ப்யூட்டரையே யூஸ் பண்ண விரும்பலாம் இல்லையா? அப்படி இருந்தா
அவங்களுக்கு புதுசா கம்ப்யூட்டர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று அவந்திகா கூறவும் அரவிந்தின் கண்கள் மின்னியது. எஸ், யூ ஆர் ரைட், அப்படியே பண்ணிடலாம் என்று அரவிந்த் உடனே அவந்திகாவின் கருத்தை ஏற்றுக்கொண்டதும் அவந்திகாவிற்கு ரொம்பவே சந்தோஷமாகிவிட்டது. அதற்கு பிறகு தைரியம் வந்து அடுத்தடுத்து அவளின் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாள். அரவிந்தும் அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவந்திகாவை பொறுத்தவரை அவள் அமிர்தாவாக இந்த டீமில் சேர போகிறாள். சோ அவளுக்கும் இந்த ட்ரெய்னிங் ரூம் முக்கியமானதுதான். அதனால் அவளுக்கு தேவையான சௌகரியங்களை எல்லாம் சொல்லி முடித்தவள் அந்த ரூமை ஆசையாக பார்த்து கொண்டாள். ஒரு வழியாக அவர்களின் டிஸ்கஷன் முடிந்ததும் இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர். அவர்கள் வீடு வந்து சேரும் போது மணி கிட்டத்தட்ட 9 ஆகியிருந்தது. அவந்திகா டயர்டாக சோஃபாவில் அமர அரவிந்தோ வேகமாக பெட்ரூமிற்கு சென்றான். அவன் எதற்கு பெட்ரூமிற்கு போகிறான் என்பதுதான் அவந்திகாவிற்கு தெரியுமே. வீட்டுக்கு வந்ததும் குளிக்க பாத்ரூமிற்கு ஓடுவதுதானே அரவிந்தின் வழக்கம். அவன் மாடிக்கு செல்வதை பார்த்தவள், இந்த அரவிந்த் என்ன மனுஷனா இல்ல ரோபாட்டா? எப்படித்தான் வந்ததும் வராததுமா குளிக்க ஓடுறானோ தெரியல. என்ன ஹாபிட்டோ, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. இவர் எப்போ குளிச்சுட்டு வந்து எப்போ சாப்பிடுறது? தனியா சாப்பிடலானா அதுக்கும் ஏதாவது சொல்வாரோன்னு பயமா இருக்கே என்று வயிற்றை பிடித்து கொண்டு அவந்திகா சோர்வாக அமர்ந்திருக்க அரவிந்தோ அன்று பார்த்து சீக்கிரமாகவே குளித்துவிட்டு கீழே வந்தான். அவள் சோர்வாக அமர்ந்திருப்பதை பார்த்தவனுக்கு அவளின் பசி நன்றாகவே புரிந்தது. இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க, போய் சாப்பிடலாம்ல என்று அரவிந்த் கூறிக்கொண்டே அவள் அருகில் வர அவந்திகா டயர்டாக அரவிந்தை பார்த்தாள். இல்ல, பெருசா ஒன்னும் பசி இல்ல, நீங்க வந்ததும் சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தேன் என்று அவந்திகா வேண்டா வெறுப்பாக சொல்ல அரவிந்த் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு புன்னகைத்தான். சரி, அப்போ எதுக்கு வெயிட் பண்ற, வா சாப்பிடலாம் என்று அரவிந்த் கூறியதும் தான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் உயிரே வந்தது. எனக்கு சோறுதான் முக்கியம் என்பது போல அவந்திகா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவன் பின்னாலேயே டைனிங் டேபிளுக்கு சென்றாள். இன்று பார்த்து வள்ளி விதவிதமாக சமைத்து வைத்திருந்தாள். பதார்த்தங்களின் வாசனை எல்லாம் ஒரு கலவையாக கலந்து ஒருவித சுகந்தமான வாசனை வீசிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த அவந்திகாவின் கண்கள் உற்சாகமானது. என்ன வள்ளி அக்கா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இவ்ளோ வெரைட்டி செஞ்சிருக்கீங்க, வாசனை இப்படி தூக்குது, கலக்கிட்டீங்க போங்க என்று அவந்திகா உற்சாகமாக கூற வள்ளியோ வெட்கப்படுவது போல் புன்னகைத்தாள். இருவருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. அவந்திகா அவளின் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு சாப்பாட்டை ஒரு பிடிக்க தயாரானாள். அரவிந்தோ சாப்பிடாமல் அவந்திகாவின் முகத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க அரவிந்த் சடனாக அவளின் பிளேட்டில் கொஞ்சம் பொரியலை வைத்துவிட்டு, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிடு என்று அக்கறை வழிய கூற அவந்திகாவிற்கோ கண்கள் கலங்க ஆரம்பித்தது. டக்கென்று தலையை குனிந்து கொண்டவள் பொங்கி வரும் கண்ணீரை அடக்கிக் கொண்டாள். அவந்திகாவிற்கு இப்பொழுது வேண்டியதெல்லாம் அன்பும் அக்கறையும் தானே. வளர்ந்து பரவும் கொடிக்கு பற்றிக்கொள்ள ஏதாவது கிடைத்தால் அதை பற்றத்தானே துடிக்கும். அப்படி அவந்திகாவின் மனமும் துடித்துக் கொண்டிருந்தது. ஒருவரை வெறுக்கவும் முடியாமல் விரும்பவும் முடியாமல் இடையில் நின்று தவிப்பது எவ்வளவு கொடுமை என்று யாருக்கேனும் தெரியுமா? அப்படி ஒரு கொடுமையைத்தான் அவந்திகா அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவனின் அன்பும் அக்கறையும் வேஷம்தான் என்றாலும் அது அறிவுக்கு புரியும், மனதிற்கு புரியுமா? மனம் என்பது குழந்தை மாதிரிதானே. அந்த குழந்தைக்கு அரவிந்தின் உண்மையான முகத்தை விளக்க முடியாமல் அவந்திகா தவியாய் தவித்து போனாள். சார், எதுக்கு இப்படி அக்கறை காட்டுறேன்னு நடிச்சு என்ன கொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி நடிக்காம இருந்தாலே போதும். இப்படி நடிச்சு நடிச்சு என் நிம்மதியை கெடுக்காதீங்க என்று அவளால் மனதுக்குள் மட்டும்தான் சொல்லிக் கொள்ள முடிந்தது. அவளுக்கு எதிரில் அமர்ந்திருந்தவனை அவந்திகாவால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் போய்விட்டது.
அதற்கு மேலும் அவளால் இந்த உணர்வுகளை சுமந்து கொண்டு சாப்பிட முடியாமல் போகவும் வேகமாக கை கழுவியவள், சார் எனக்கு போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, தூங்க போலாமா என்று அவள் ஒரு அர்த்தத்தில் சொல்ல, அவள் கூறிய வார்த்தைகள் அவளுக்கே தெரியாமல் வேறு அர்த்தமாகி போனது. அந்த வார்த்தைகளை கூறிய பிறகுதான் அதன் மற்றொரு அர்த்தம் அவந்திகாவிற்கு விளங்கியது. ஐயோ கடவுளே, நான் ஒன்னு சொல்ல நினைச்சு அத வேற மாதிரி கன்வே பண்ணிட்டேனே. தூங்க போலாம்னு நான் சொன்னதுக்கு அரவிந்த் வேற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? நானே இன்னொரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ வேற வழி இல்ல, இதையும் எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் என்று சலித்து கொண்டவள் அவனை பார்க்காமல் குனிந்து கொண்டிருக்க, அரவிந்தோ ஓகே என்று கூறிவிட்டு வேகமாக எழுந்து நின்று கொண்டான். பிளேட்டில் கை கழுவியவன் அவளுக்கு முன்பாக பெட்ரூம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவந்திகாவிற்கோ உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. பயந்தபடியே பெட்ரூமிற்கு சென்றவள் பெட்டில் அமர்ந்தபடி அமைதியாக போனை வைத்துக் கொண்டு ஏதோ முக்கியமான மெயில் அனுப்புவதை போல பாவ்லா காட்டிக் கொண்டிருந்தாள். அரவிந்தோ சோஃபாவில் அமர்ந்து கொண்டு போனை நோண்டிக் கொண்டிருந்தான். அவந்திகாவின் மொத்த கவனமும் அரவிந்த் மீதுதான் இருந்தது. ஆனால் அவள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவனுக்கு தெரியாமல் ஓரக்கண்ணால் அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள். இப்படியே இருவரும் போனில் யுத்தம் நடத்தி கொண்டிருக்க, ஒரு கட்டத்தில் அரவிந்த் போனை வைத்துவிட்டு எழுந்து கொள்ளவும் அவந்திகாவிற்கு திக்கென்று ஆனது. அவளும் சட்டென்று போனை வைத்துவிட்டு வேகமாக படுத்துக் கொண்டாள். போர்வையை போர்த்திக் கொண்டவள் தூங்குவதைப் போல நடிக்க ஆரம்பித்தாள். சில வினாடிகளுக்கு பிறகு பெட்டை நோக்கி காலடி சத்தம் கேட்கவும் அவந்திகா பதட்டத்தோடு அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். அரவிந்த் அடுத்து என்ன செய்ய போகிறானோ என்று ஒவ்வொரு நொடியும் அவந்திகாவிற்கு பக் என்று இருக்க, அவளுக்கு அருகில் வந்த காலடி சத்தம் அப்படியே சில வினாடிகள் நின்றுவிட்டது. அரவிந்த் அவளுக்கு அருகில்தான் நின்று கொண்டிருக்கிறான் என்று அவளால் உணர முடிந்தது. அவளுக்கு அருகில் நின்று அவளையே குறு குருவென்று பார்த்த அரவிந்த், இது உனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து பாத்ரூம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அரவிந்த் பாத்ரூமிற்குள் சென்று கதவை மூடிக்கொள்ளும் சத்தம் கேட்ட பிறகுதான் அவந்திகா கண் விழித்து பார்த்தாள். அரவிந்த் பாத்ரூமில் இருக்கிறான் என்பது உறுதியானதும் அவந்திகா எழுந்து உட்கார்ந்து கொள்ள, அவளுக்கு அருகில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருப்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள். ஓ, இதத்தான் அரவிந்த் வந்து வச்சிட்டு போனாரா? இது உனக்குத்தான்னு வேற சொன்னாரே, அப்போ இத அரவிந்த் எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரா? இதுல என்ன இருக்கு என்று யோசித்தவள் வேகமாக அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்த்தாள். அதில் ஐபோன் இருப்பதை பார்த்தவளுக்கு திகைப்பாக இருந்தது. இன்றுதான் அவள் போன் சார்ஜ் ஏறாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது என்பதை அரவிந்திற்கு சொல்லியிருந்தாள். இப்பொழுது பார்த்தால் அரவிந்த் அவளுக்கு புது போனை கிஃப்ட் செய்திருக்கிறான். அப்படி என்றால் புது போனை வாங்கி வைத்துக் கொண்டுதான் இதை கொடுப்பதற்காக நேராக ஆபீஸ் வாசலில் வந்து காத்திருந்தானோ என்று அவந்திகா நடந்தவற்றை கனெக்ட் செய்து யோசித்துக் கொண்டிருக்க, அரவிந்த் பாத்ரூமில் இருந்து வெளியில் வந்தான். அரவிந்தை பார்த்தவள் இந்த முறை தூங்குவது போல நடிக்க முயற்சி செய்யவில்லை. அவந்திகாவிற்கு அரவிந்திடம் கேட்க ஒரு முக்கியமான கேள்வி இருந்ததால் அவனிடம் அதை பற்றி பேசியாக வேண்டும் என்று அவனை ஆர்வமாக பார்த்தாள். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், இல்ல கேட்கணும் என்று அவந்திகா தடுமாறியபடி பேசவும் அரவிந்த் அவளின் அருகில் வந்து நின்றான். என்ன விஷயம் என்று புருவத்தை உயர்த்தி கேட்க, அவந்திகா தயங்கியபடியே, சார், நான் அந்த பாலை குடிக்கிறத நிறுத்திரட்டுமா என்று கேட்கவும் அரவிந்த் கண்கள் கூர்மையானது. அவந்திகாவை கூர்மையாக பார்த்தான். ஆனால் அவனின் முகத்தில் எந்தவித உணர்ச்சி மாற்றமும் நிகழ்ந்திருக்கவில்லை. அவனின் சலனமில்லாத இறுக்கமான முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கு அவள் மீதே எரிச்சல் வந்தது. எதுக்கு அவந்திகா இப்படி ஒரு கேள்வியை இவன் கிட்ட போய் கேட்டிருக்க? இப்ப கூட இவன் முகத்துல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? எந்த தப்பும் பண்ணாதவன் மாதிரி அப்படியே நிக்கிறான் பாரு. இந்நேரம் அந்த பாலை பத்தின உண்மை மட்டும் தெரியாம இருந்திருந்தா இவனோட இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு ஏதாவது யூகிச்சிருக்க முடியுமா
இல்ல அந்த பால் மேல சந்தேகம் தான் வந்திருக்குமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்ளோ சாதாரணமா இருக்கான், இவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்க பாரு, நீ ஒரு முட்டாள் அவந்திகா என்று அவந்திகா மனதுக்குள் வேதனையின் வலி பொறுக்க முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவிடம் ஏன் பால் வேண்டான் சொல்ற என்று சந்தேகமாக கேட்டான். அவன் அப்படி கேட்கவும் அவந்திகாவிற்கு இன்னமும் தான் அவனின் மீது ஆத்திரம் வந்தது. இதென்ன கேள்வி? அதற்கான காரணம் என்னவென்று அவனுக்கே தெரியுமே. இருந்தாலும் அதை இருவராலும் நேரடியாக பேசிக்கொள்ள முடியாததால் அவந்திகா எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டிருக்க, அரவிந்தின் சந்தேக பார்வை அவந்திகாவின் மீது படர ஆரம்பித்தது. இந்த சந்தேகம்தான் இருவருக்குள்ளும் மிக பெரிய பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருவருமே சந்தேகத்தை மட்டுமே சுமந்து கொண்டு பனிப்போர் நிகழ்த்தி கொண்டிருந்தனர். சந்தேகம் உழைத்த மனம் அமுதத்தில் கலந்த ஒரு துளி விஷம் போல என்பது இவர்களுக்கு எப்பொழுதுதான் புரிய போகிறதோ? பாகம் 149. அரவிந்த் சந்தேகமாக அவந்திகாவை பார்த்தான். ஏன் பால் வேண்டாம்னு சொல்ற என்று திரும்பவும் கேட்டான். அதற்கு அவந்திகா சட்டென்று, பிகாஸ் எனக்கு பால் குடிக்க பிடிக்கல, அதான் வேண்டான்னு சொல்றேன் என்று வேகமாக பதில் கூறினாள். அவள் அப்படி கூறியதும் அரவிந்தின் முகம் கனிவாக மாறியது. ஆனால் அவந்திகாவிற்கோ ஆத்திரமாகத்தான் வந்தது. ச்சே, இவ என்ன மனுஷன், இவ்ளோ தூரம் நான் கேக்குறேன், பிடிக்கலன்னா குடிக்க வேண்டான்னு சொல்றானா? அவந்திகா, நீ ஒரு முட்டாள்டி. இந்த கேள்விய போய் இவன் கிட்ட கேட்ட பாரு, நீ திருந்தவே மாட்ட. அதான் அவன் பண்ண துரோகம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டல. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு இப்போ இந்த கேள்விய அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஒருவேளை அவன் இனி பாலை குடிக்க வேணாம்னு சொல்லிட்டா உனக்கு அதுவே போதுமா? அவன் பண்ண துரோகத்தை மன்னிச்சு அவனை ஏத்துக்குவியா? அவனோட ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருவியா? உன்னால அது முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் என்ன காரணத்துக்கு இதெல்லாம் கேக்குற? அவன் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? ஓ மனசுலதான் இன்னமும் அவன் மேல காதல் இருக்கு. ஆனா அவனுக்கு ஓ மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஒருவேளை ஓ மேல அவனுக்கு ஃபீலிங் இருந்திருந்தா நீ கேட்டதுக்கு உடனே பதில் சொல்லிருக்கணுமே. இன்னமும் பலமா யோசிச்சுட்டு இருக்கானா? இதுல இருந்தே உனக்கு புரியலையா? இன்னமும் எதுக்கு இவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? பேசாம படு என்று அவந்திகாவின் மனது கட் அண்ட் ரைட்டாக சொல்லவும் அவந்திகா டக்கென்று திரும்பி படுத்துக் கொண்டாள். ஆனாலும் அவளால் அந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்க்காமல் இருக்க முடியவில்லை. பாலை குடிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லிவிட மாட்டானா என்று அவளின் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அந்த துடிப்பும் தவிப்பும் அவளை கண் கலங்க வைத்தது. ஒரு பக்கம் அவளின் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. இன்னொரு பக்கம் அவளின் வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்தது. இதற்கிடையில் இந்த அரவிந்தின் நினைவு அவளை கொன்று தீர்த்து கொண்டிருந்தது. உண்மையை சொல்ல போனால் அவந்திகா இது போல இருக்கும் ஆளே கிடையாது. ஒருவரை வேண்டாம் என்று நினைத்து விட்டால் அந்த உறவை ஒட்ட அறுத்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் போய்விடும் ரகம்தான். ஆனால் அரவிந்த் விஷயத்தில் அவளை அந்த மாதிரி போக விடாமல் ஏதோ ஒன்று தடுத்து கொண்டே இருந்தது. அது காதல்தான் என்று நினைக்கும் போதெல்லாம் அடக்க முடியாமல் அழுகைதான் வந்தது. ஒருவர் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பது தெரிந்தும் அந்த உறவில் இருந்து விலகி போக முடியாமல், அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவும் முடியாமல் அதே நபரோடு குடும்பம் நடத்துவது சாதாரண காரியம் இல்லையே. அப்படி ஒரு நரகத்தில் வாழ்பவளுக்கு அழுகை வராமல் போகுமா? அவந்திகாவின் கண்களில் கண்ணீர் வழியவும் அவந்திகா வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டாள். அரவிந்தோ அவள் அழுவது கூட தெரியாமல் கடந்த கால நினைவுகளில் மிதந்து கொண்டிருந்தான். இப்படித்தான் 8 வருடங்களுக்கு முன்பும் பால் குடிக்க வேண்டும் என்றால் அவந்திகா சினுங்குவாள். பால் வேண்டாம் என்று அடம் பிடிப்பாள். அரவிந்தும் அவந்திகாவும் ஆன்லைனில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது சட்டென்று ஆஃப்லைனுக்கு போனவள் சில நிமிடங்கள் கழித்து திரும்பவும் ஆன்லைனுக்கு வந்தாள். அவள் சடனாக ஆஃப்லைன் போனதால் அரவிந்த் என்ன ஆச்சு என்று விசாரிக்க ஆரம்பித்தான். என்ன சடனா ஆஃப்லைன் போயிட்ட? ஏதாவது ப்ராப்ளமா என்று
அரவிந்த் குழப்பமாக மெசேஜ் அனுப்ப அதற்கு அவந்திகாவோ, ஆமா ப்ராப்ளம் தான், இப்பதான் ஒரு ப்ராப்ளம் என்ன படுத்தி எடுத்துட்டு போச்சு என்று ரிப்ளை அனுப்பியிருந்தாள். அதை பார்த்த அரவிந்துக்கோ அவந்திகாவின் மனநிலைமை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமாகத்தான் இருந்தது. இப்போ உனக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் வந்தது என்று அரவிந்த் கேட்க அதற்கு அவந்திகா, இப்போதான் என் அம்மா பால் ரூபத்துல ஒரு ப்ராப்ளம கொடுத்துட்டு என்ன குடிக்க வச்சுட்டு போனாங்க என்று அவந்திகா அனுப்பிய மெசேஜை பார்த்தவனுக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் போனது. என்னது, பால் குடிக்கிறது உனக்கு ப்ராப்ளமா தெரியுதா? சரியான டிராமா குயின் நீ. பால் குடிக்கிறது நல்லதுதானே, பாலை குடிக்கிறதுக்கு உனக்கு என்ன என்று அரவிந்த் மெசேஜ் அனுப்பி இருக்க அதற்கு அவளோ, என்ன இப்படி சொல்ற, எனக்கு வாந்தியே வர்ற மாதிரி ஆகிடுச்சு தெரியுமா, அந்த பாலை குடிக்கிறதுக்குள்ள கண்ணே கலங்கிருச்சு. நீ என்னன்னா ஈஸியா பாலை குடிக்கிறதுக்கு என்னன்னு கேக்குற? உனக்கு பிடிக்காதத கட்டாயப்படுத்தி உன்னை சாப்பிட வச்சாதான் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியும் என்று அவந்திகா கோபமாக மெசேஜ் அனுப்பி இருந்தாள். அதை பார்த்தும் கூட அரவிந்துக்கு சிரிப்புதான் வந்தது. அவந்திகா இப்படித்தான், அவளுக்கு விளையாட்டுத்தனமும் பிடிவாதமும் அதிகம்தான். அவந்திகாவின் பிடிவாத குணமும் அரவிந்திற்கு பிடித்துதான் இருந்தது. அவந்திகாவை பொறுத்தவரை அவளுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அது பிடிக்கவில்லை என்பதை உறுதியாக சொல்லிவிடுவாள். அப்படி ஒரு தைரியம் அவளிடம் இருப்பதை பார்க்கும் போதெல்லாம் அதை அரவிந்த் ரசிக்கவே செய்திருக்கிறான். ஆனால் 8 வருடங்களுக்கு பின்பு அவன் திருமணம் செய்து கொண்ட அவந்திகாவிடம் அந்த பிடிவாத குணம் காணாமலே போயிருந்தது. அரவிந்த் பல நேரங்களில் அவளிடம் அத்துமீறி நடந்திருக்கிறான். அவந்திகாவை காயப்படுத்தி இருக்கிறான். அவளுக்கு பிடிக்காததை செய்ய வைத்திருக்கிறான். ஆனால் அவந்திகா எதையும் பிடிக்கவில்லை என்று மறுத்திருக்கவில்லை. பிடிவாதம் பிடிக்க முயற்சி கூட செய்யவில்லை. அவந்திகா இப்படி மாறி இருப்பது அரவிந்தை பெரிதாகவே பாதித்திருந்தது. ஒரு வழியாக அரவிந்தின் இந்த மனக்குறை இந்த பால் விஷயத்தில் தீர்ந்துவிட்டது. அவந்திகா இந்த பால் விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பது அரவிந்திற்கு 8 வருடங்களுக்கு முன்பு அவன் பேசி பழகிய அவந்திகாவை நினைவுபடுத்தியது. அது மட்டும் இல்லாமல் மரியா சொன்ன வார்த்தைகளும் அவன் காதில் ஒலித்தது. தொடர்ந்து இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும் சார் என்று அவள் கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. கோபமாக திரும்பி படுத்துக் கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தவன், குடிக்க பிடிக்கலனா குடிக்காத என்று மென்மையாக கூறினான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு அவள் காதுகளையே அவளால் நம்ப முடியவில்லை. இப்போ அரவிந்த் சார் என்ன சொன்னாரு? குடிக்க வேண்டாம்னா சொன்னாரு? அப்படித்தான் சொன்னாரா, இல்ல இது என்னோட கனவா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் சட்டென்று எழுந்து அமர்ந்து கொண்டு அரவிந்தை ஆச்சரியமாக பார்த்தாள். நிஜமாதான் சொல்றீங்களா? அப்ப நான் அந்த பாலை குடிக்க வேண்டாமா என்று அவந்திகா விழிகள் விரிய கேட்டாள். அதுவரை அவந்திகாவின் மனதுக்குள் உழன்று கொண்டிருந்த வேதனை எல்லாம் லீவ் போட்டுவிட்டு ஓடி போயிருக்க, இப்பொழுது அவளுக்குள் ஆச்சரியம் மட்டுமே ஹை பிச்சில் இருந்தது. அவந்திகாவின் இந்த ஆச்சரியமான முகபாவனை அரவிந்திற்கு வித்தியாசமாகத்தான் பட்டது. சாதாரண ஒரு பாலை குடிக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு அவந்திகா இவ்வளவு எக்ஸைட் ஆவதை பார்த்த அரவிந்த் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான். பாலை குடிக்க வேண்டாம் என்று அவன் சொன்னது சரியான முடிவுதான் என்று அவனுக்கு தோன்றியது. அவந்திகாவை ரசித்து பார்த்தவன், நிஜமாதான் சொல்றேன், உனக்கு பிடிக்கலனா அந்த பாலை குடிக்க வேண்டாம் என்று தீர்க்கமாக சொல்லவும் அவந்திகாவின் கண்கள் மின்னியது. அவளுக்குள் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அவள் விரும்பியதும் இதைத்தானே, இந்த பதிலுக்காகத்தானே காத்திருந்தாள். அவள் எதிர்பார்த்த பதில் கிடைத்த சந்தோஷம் அவள் முகத்தில் பிரகாசித்தது. அவந்திகா முகத்தில் சந்தோஷம் தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்த் அவளின் அருகில் வந்து அமர்ந்தான். அவளின் அருகில் வந்து அமர்ந்தவன் கால்கள் அவந்திகாவின் கால்களில் உரசியது. அரவிந்த் அப்பொழுதுதான் பாத்ரூமில் இருந்து வந்திருந்ததால் அவனின் ஈரம் படிந்த கால்கள் சில்லென்று இருந்தது. அந்த குளிர்ச்சியை உணர்ந்த அவந்திகா டக்கென்று காலை நகர்த்தி கொண்டாள்.
அவந்திகா அப்படி சட்டென்று காலை நகர்த்தி கொள்ளவும் அரவிந்த் அவளிடமிருந்து கொஞ்சம் விலகி அமர்ந்து கொண்டான். ஆனால் அடுத்த நொடியே அவந்திகா அவள் போர்த்தியிருந்த போர்வையை அவன் கால்களின் மீது போர்த்தி விட்டாள். திடீரென்று அவந்திகா அப்படி போர்வையை போர்த்தி விடவும் அரவிந்த் திகைத்து போய் அவந்திகாவை பார்த்தான். அரவிந்த் அப்படி பார்க்கவும், அது உங்க கால் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, அதான் உங்களுக்கு குளிரும்னு போத்தி விட்டேன் என்று அவந்திகா தயக்கமாக கூறினாள். அதை கேட்டதும் அரவிந்தின் மனம் உருகியது. அவனுக்கு அவளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போல் இருந்தாலும் எதுவும் பேசாமல் எழுந்து பெட்டில் படுத்துக்கொண்டான். அவன் ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்த அவந்திகாவோ அவன் படுத்து விட்டதும் உச்சு கொட்டிவிட்டு வேறு வழி இல்லாமல் அவளும் படுத்துக்கொண்டாள். ஆனால் அவளுக்கு தூக்கமும் வரவில்லை, படுக்கவும் முடியவில்லை. நடந்ததெல்லாம் கனவா நிஜமா என்று கூட புரியாமல் இப்படியும் அப்படியுமாக புரண்டு படுத்துக் கொண்டிருந்தவளை பார்த்தவன், தூக்க வரலையா, ஏன் உருண்டுட்டே இருக்க என்று கேட்டான். அரவிந்த் அப்படி கேட்டதுதான் தாமதம். அவந்திகா வேகமாக எழுந்து அமர்ந்து கொண்டு, ஆமா சார், எனக்கு தூக்கம் வரல, நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா என்று ஆர்வமாக கேட்டாள். சில வினாடிகள் யோசித்த அரவிந்தோ பதில் எதுவும் கூறாமல் பொறுமையாக எழுந்து அமர்ந்தான். படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்ததும் அவந்திகாவின் கண்கள் மின்னியது. ஆர்வமாக அரவிந்தை பார்த்தாள். என்ன பேசணும் என்று அரவிந்த் கேட்டதும், ஏதாவது காசிப் பேசலாம் என்று வேகமாக பதில் கூறியவள் சில வினாடிகள் யோசித்துவிட்டு, அன்னைக்கு கிறிஷ் பர்த்டே பார்ட்டில ஆக்ட்ரஸ் ஜான்வி ஒருத்தரோட நெருக்கமா நின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆக்டர் பேரு கூட என்று யோசித்தவள், அஜய், எஸ் அஜய் தான், அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா சார் என்று ஆர்வமாக கேட்டாள். அவந்திகா அப்படி ஆர்வமாக கேட்பதை ரசித்து பார்த்த அரவிந்த் எந்த முகபாவனையும் காட்டிக்கொள்ளாமல், எனக்கு தெரியாது என்று மட்டும் பதில் கூறினான். அரவிந்த் தெரியாது என்று சொல்லவும் அவந்திகாவிற்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனது. இருந்தாலும் அவளுக்கு வேண்டியது அவனோடு பேச்சை வளர்ப்பதுதான் என்பதால் அடுத்து ஒரு டாபிக்கை பேச ஆரம்பித்தாள். சரி, அதை விடுங்க சார், இப்ப வந்த புது படத்தை பத்தி பேசுவோமா என்று கூறியவள் ஒரு படத்தின் பெயரை சொல்ல வருவதற்குள், நான் மூவிஸ் பாக்குறதில்ல என்று அரவிந்த் அசால்ட்டாக பதில் கூறினான். அதை கேட்டவளுக்கு தலையை கொண்டு போய் சுவற்றில் முட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. பேசலாம் என்று சொல்லிவிட்டு எந்த டாபிக்கை எடுத்தாலும் இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொன்னால் அவந்திகா டாபிக்கிற்கு எங்கே போவாள்? இருந்தாலும் அவந்திகா அவனை விடுவதாக இல்லை. சரி சார், உங்களுக்கு என்ன டாபிக் பேச பிடிக்கும்னு சொல்லுங்க, நாம அத பத்தியே பேசுவோம் என்று அவனிடமே சாய்ஸை தள்ளிவிட, அந்த நல்லவனோ, எனக்கு பிடிச்ச டாபிக்னு எதுவும் இல்ல என்று சாதாரணமாக சொன்னான். அதை கேட்டவளுக்கு தலையே சுற்றியது. அதுவரை ஆர்வமாக அமர்ந்திருந்தவள் அந்த பதிலை கேட்டு சோகமாக தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கவும் அவளை பார்த்தவன், அதுக்காக எனக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல என்று சொல்லவும் அவந்திகாவிற்கு கடுப்பாக வந்தது. தலையை சாய்த்து கொண்டு கடுப்பாக அரவிந்தை பார்த்தாள். டேய், நீ என்ன பைத்தியமாடா? இப்படிக்கா போனாலும் கேட்டு போடுற, அப்படிக்கா போனாலும் கேட்டு போடுற, ஆனா சொல்றத பாரு, பிடிக்காதுன்னு எதுவும் இல்லையா? அப்போ ஏதாவது பேசி தொலைய வேண்டியதானே? இருந்தாலும் உன்னை விட மாட்டேன் அரவிந்த். இன்னைக்கு உன்னை பேச வச்சு உன்னை பத்தின ரகசியங்களை போட்டு வாங்குறேனா இல்லையான்னு பாரு என்று நினைத்து கொண்டவள், அப்போ ஒரு ஐடியா, நாம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா என்று அவந்திகா கண்கள் விரிய ஆசையாக கேட்டுக்கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். இதுக்காகவாது ஓகே சொல்லிடா என்று அவந்திகா மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க, அரவிந்த் ஓகே என்று சொன்னதும் அவந்திகாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவனிடம் இந்த கேமை வைத்தே உண்மையை வாங்கிவிடலாம் என்று கோட்டை கட்டிக்கொண்டாள். அரவிந்திடம் என்ன கேள்வி கேட்கலாம் என்று மனதுக்குள் ஒத்திகை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் கேள்விகளை கேட்பவர் எதிர்பார்க்கும் பதில் சொல்பவர் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம்தானே? இதை அவந்திகா புரிந்து கொள்வாளா என்ன?
பாகம் 150. ட்ரூத் ஆர் டேர் கேம் ஸ்டார்ட் ஆனது. அவந்திகா முதல் கேள்வியை முடிவு செய்து கொண்டு கேட்க ஆரம்பித்தாள். நீங்க எதுக்கு பயப்படுவீங்க என்று அவந்திகா முதல் கேள்வியை கேட்கவும், என் அம்மா பண்ற டார்ச்சர் என்று அரவிந்த் டக்கென்று பதில் கூறினான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவன் இந்த பதிலை அவந்திகா சிரிப்பதற்காக வேண்டுமென்று சொன்னது போல் இருந்தது. சிரித்து முடித்த அவந்திகா, இப்போ உங்க டர்ன், நீங்க கேளுங்க என்று அவனை அவசரப்படுத்தினாள். அரவிந்தோ, உனக்கு பிடிக்காத வெஜிடபிள் எது என்று ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வியை கேட்டான். அவன் இப்படி கேட்டதும், பாவக்கா என்று முகத்தை சுளித்துக் கொண்டே அவந்திகா வேகமாக பதில் கூறவும் அரவிந்தின் மனதில் பழைய நினைவுகள் வந்தது. 8 வருடங்களுக்கு முன்பும் அவந்திகாவிற்கு பாவக்காய் பிடிக்காமல் தான் இருந்தது. இந்த விஷயத்தில் அவந்திகா இன்னும் மாறாமல் இருக்கிறாள் என்று அரவிந்த் யோசித்துக் கொண்டிருக்க, அவந்திகா அவனை கேட்பதற்காக அடுத்த கேள்வியோடு தயாராக இருந்தாள். இப்போ என்னோட டர்ன், நீங்க எதனால ஆக்டர் ஆனீங்க என்று அவந்திகா கேட்டுவிட்டு ஆர்வமாக அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, அரவிந்தோ சர்வசாதாரணமாக பணம் சம்பாதிக்கத்தான் என்று பதில் கூறவும் அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. அவந்திகா இந்த பதிலை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பொதுவாக பணக்கார வீட்டு பிள்ளைகள் பேருக்காகவும் பேஷனுக்காகவும் சினிமா துறைக்குள் நுழைவது சகஜமான விஷயம்தான். ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காக என்று அரவிந்த் கூறிய பதிலை அவந்திகா நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. அரவிந்த் ஏற்கனவே வசதியான குடும்பத்தின் வாரிசுதானே. அப்படி இருக்க அவனுக்கு நடித்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லையே. அரவிந்தின் பதில் அவந்திகாவை திகைப்படைய செய்திருக்க, அரவிந்தோ அவந்திகாவிடம், நீ எதுக்கு ரிப்போர்ட்டரான என்று திருப்பி கேள்வி கேட்டான். அந்த கேள்வியில் சகஜமானவள், பிகாஸ் ரிப்போர்ட்டர்ஸால தான் உண்மையை வெளியே கொண்டு வர முடியும் என்று அழுத்தமான குரலில் பதில் கூறினாள். அவள் அப்படி கூறிய பிறகுதான் அவள் கூறிய வார்த்தைகளை அரவிந்த் தவறாக புரிந்து கொள்வானோ என்று அவளுக்கு தோன்றியது. ஏற்கனவே அவனுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் என்றாலே சுத்தமாக ஆகாது. அதனால் இந்த முறை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதையும் உருவாக்கிவிடக் கூடாது என்று நினைத்த அவந்திகா அவள் பதிலுக்காக விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தாள். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் மோசமானவங்க இல்ல. இப்போ இருக்கிற ஆன்லைன் வேர்ல்ட் ரொம்ப பெருசு. அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அதுல வர்ற பிரச்சனைகளும் பெருசாதான் இருக்கு. அதனால பலரும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கான நியாயத்தை முதல்ல பேச ஆரம்பிக்கிறது ரிப்போர்ட்டர்ஸ் தான். நானே 5 பெரிய பிரச்சனைகளை பத்தி ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். அதுல ஒண்ணு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஆக்ட்ரஸ் மோனிகா பிரச்சனை. ரோஹித் மோனிகாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள கொலை பண்ற அளவுக்கு இறங்கி இருக்கான். அத பத்தி நான் எழுதின ஆர்டிக்கல்ல என்ன தப்பு இருக்கு? அதனாலதான் அவன் போட்டுட்டு இருந்த வேஷம் கலைஞ்சது. உண்மை என்னன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது என்று விளக்கியவள் அடுத்ததாக அவள் எழுதிய 5 ஆர்டிக்கலை பற்றியும் விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தாள். அவந்திகா அவள் எழுதிய ஆர்டிக்கலை பற்றி விளக்கிக் கொண்டிருக்க, அரவிந்தோ எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவந்திகா பேசி முடித்ததும் அவளை பார்த்தவன், பேசி முடிச்சிட்டியா இல்ல சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா என்று கேட்க, அவந்திகா அவ்வளவுதான் என்பது போல தலையசைத்தாள். நீ சொல்ற மாதிரி பல உண்மைகளை இந்த உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கதா. ஆனா இந்த ப்ராசஸ்ல எத்தனை பேரை கிஸ் பண்ணிருக்க, அத பத்தி சொல்லவே இல்லையே என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகா திருவென்று முழிக்க ஆரம்பித்தாள். அரவிந்த் எதற்கு இப்படி கேட்கிறான் என்று யோசித்தவளுக்கு அப்பொழுதுதான் சட்டென்று ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. ரோஹித் அனன்யாவோடு நெருக்கமாக இருப்பதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த அவந்திகாவை ரோஹித் பார்த்து துரத்த ஆரம்பித்ததும் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தெரித்து ஓடியவள் அவளுக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த அரவிந்தை பார்த்ததும் தப்பிக்க வேறு வழி இல்லாமல் அவனை கட்டிப்பிடித்து அவன் உதட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள். அதற்கு பிறகுதான் அவள் செக்யூரிட்டியின் பார்வையில் இருந்து தப்பிக்க முடிந்தது. அது நினைவுக்கு வரவும்
அரவிந்தை பார்த்தவள், நான் ஒன்னும் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறது இல்ல என்று பட்டென்று கூற அரவிந்த் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தான். ஓஹோ, அப்போ குறிப்பிட்ட தகுதி இருக்கிறவங்கள தான் நீ கிஸ் பண்ணுவியா என்று அரவிந்த் கேட்க, அவனின் குரலில் தெரிந்த ஜெலஸ் உணர்வு அவந்திகாவிற்கு தெளிவாகவே புரிந்தது. அரவிந்தின் கண்களை பார்த்தவள், நான் உங்களை மட்டும்தான் அப்படி கிஸ் பண்ணிருக்கேன் என்று கூறவும் அரவிந்தின் மனதில் தோன்றிய ஜெலஸ் உணர்வு சட்டென்று மறைந்தது. ஆனால் அவந்திகாவின் பதில் அரவிந்தை திணறடித்தது. பின் என்ன, அவன் விரும்பும் பெண்ணிடம் இருந்து இப்படி ஒரு பதில் வரும் பொழுது அவனால் எப்படி சாதாரணமாக இருக்க முடியும்? இருந்தாலும் அவன்தான் அரவிந்தாயிற்றே. அதனால் அவனின் தடுமாற்றத்தை அவள் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இருமுவதைப் போல பாவலா காட்டிக்கொண்டு அவன் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டான். அவந்திகாவோ சட்டென்று அடுத்த கேள்விக்கு தாவியிருந்தாள். உங்களோட முதல் படத்தோட சம்பளம் என்ன என்று அவந்திகா கேட்க, 5 lakhs என்று பதில் கூறினான். அதை கேட்டவளுக்கு, என்னது அவ்வளவுதானா என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது அரவிந்த் சம்பளம் கோடிக்கணக்கில் இருக்கும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். உடனே, உங்க முதல் சம்பளத்தை என்ன பண்ணீங்க என்று அவந்திகா அடுத்த கேள்வி கேட்டாள். அதற்கு அரவிந்தோ சில வினாடிகள் எந்த பதிலும் சொல்லாமல் சோகமாக தரையை பார்த்து கொண்டிருந்தான். சில வினாடிகளுக்கு பிறகு, நான் கொடுக்க வேண்டிய கடன் அடைச்சேன் என்று சொல்லவும் அவந்திகாவின் கண்கள் திகைப்பில் விரிந்தது. அரவிந்த் பணக்கார வீட்டு பையன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு 5 லட்சம் கடன் வாங்க என்ன அவசியம் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த கடனை அடைப்பதற்காக நடிக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வர வாய்ப்பே இல்லையே. இதெல்லாம் அவந்திகாவை குழப்பிக் கொண்டிருக்க, நிஜமாதான் சொல்றீங்களா என்று அவன் கூறிய விஷயத்தை கன்ஃபார்ம் செய்து கொள்ள கேட்டாள். அதற்கு அவனோ, நான் கேம் ரூல்ஸ மீறல என்று தலையை குனிந்து கொண்டே சோகமாக சொல்லவும் அவன் உண்மையைத்தான் சொல்கிறான் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றுதான் அவந்திகாவிற்கு புரியவில்லை. பொதுவாக பணக்கார வீட்டு பிள்ளைகள் ரகசியமாக ஏதாவது விஷயத்திற்கு செலவு செய்வது சகஜம்தான். அதுக்காக பணத்தை கடனாக வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும் பாக்கெட் மணியை வைத்தே அந்த கடனை சுலபமாக அடைத்திருக்கலாமே. அதை விட்டுவிட்டு வேலை செய்து கடனை அடைக்கும் நிலைக்கு அரவிந்த் எதற்கு போனான் என்று அவந்திகாவிற்கு புரியவே இல்லை. அதை பற்றி தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று அவளுக்கு உந்துதலாக இருந்தாலும் அவளால் அதற்கு மேல் எப்படி இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுவது என்று புரியவில்லை. அவந்திகா தயக்கமாக அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, அரவிந்த் அந்த டாபிக்கை மாற்றுவதற்காக, உனக்கு என்ன கலர் பிடிக்கும் என்று அடுத்த கேள்வி கேட்க அவந்திகா ப்ளூ என்று பதில் கூறிவிட்டு அவனை பார்த்தாள். ட்ரூத் ஆர் டேர் விளையாட்டில் என்ன கலர் பிடிக்கும் என்று கேள்வி கேட்கும் அறிவு ஜீவி இவனாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்ட அவந்திகா, உங்க செஸ்ட், வெயிஸ்ட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க என்று உள்நோக்கத்தோடு ஒரு கேள்வியை கேட்டு வைத்தாள். அரவிந்த் டாப் ரேங்கில் இருக்கும் செலிபிரிட்டி. சோ அவனின் உடலை மெயின்டைன் செய்வது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் அவன் நிச்சயமாக அவனின் உடல் அளவுகளை நன்றாகவே நினைவில் வைத்திருப்பான். மேபி ஸ்டடி ரூமில் இருக்கும் லாக்கரில் பாஸ்வேர்ட் அவன் பாடி மெஷர்மெண்ட்ஸ் ஆக கூட இருக்கலாம் என்று நினைத்துத்தான் அவந்திகா இப்படி ஒரு கேள்வியை கேட்டாள். ஒருவேளை அரவிந்த் இதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் இது கூட சீக்ரெட் பாஸ்வேர்டாக இருக்கும் என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்க, அரவிந்த் வேகமாக அவன் பாடி மெஷர்மெண்ட்ஸை கூறினான். அவன் கூறிய வேகத்திலேயே இது பாஸ்வேர்டாக இருக்க போவதில்லை என்று அவந்திகாவிற்கு புரிந்ததும் அரவிந்த் கேட்ட அடுத்த கேள்விக்கு பதில் கூறிவிட்டு அவனிடம் கேட்பதற்காக ஒரு கேள்வியை யோசித்து வைத்தாள். உங்களுக்கு மறக்க முடியாத டேட்னு ஏதாவது ஒரு டேட் இருக்கா என்று அவந்திகா கேட்க, அரவிந்த் மே 17 என்று பதில் கூறினான். அதை கேட்டதும் புருவத்தை சுளித்தவள், அந்த டேட்ல அப்படி என்ன நடந்துச்சு என்று ஆர்வமாக கேட்க, அதற்கு அரவிந்தோ
சில வினாடிகள் எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு, நீ கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை ஏற்கனவே கேட்டுட்ட, இப்போ ஏன் டர்ன் என்று கூறியதும் அவந்திகாவிற்கு ஏமாற்றமானது. ஆனால் அவனின் குரலில் தெரிந்த வருத்தத்தை வைத்தே அந்த நாளில் ஏதோ பெரிதாக நடந்திருக்கிறது என்று மட்டும் அவந்திகாவிற்கு புரிந்தது. ஒருவேளை அரவிந்தின் முதல் காதலுக்கும் அந்த தேதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டவளுக்கு அந்த தேதி அவளுக்கும் ஃபெமிலியராக இருப்பது போல் உள் உணர்வு உணர்த்தியது. ஆனால் அது என்ன என்றுதான் அவளுக்கு நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அரவிந்தோ அவந்திகா யோசிப்பதற்கு கூட நேரம் தராமல் அடுத்த கேள்வியை கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலை கூறியவள் அரவிந்திடம் எடக்கு மடக்காக ஒரு கேள்வி கேட்டாள். நீங்க எத்தனை பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க என்று அவந்திகா ஒரு கிரிட்டிக்கல் கேள்வியை கேட்டுவிட்டு அரவிந்தின் முகத்தை பார்க்க அவனோ சர்வசாதாரணமாக 1 என்று பதில் கூறினான். அதை கேட்டவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரே ஒரு காதலை பண்ணிவிட்டு இத்தனை காலமாக அந்த காதலை நினைத்து கொண்டா இப்படி இருக்கிறான்? அந்த அளவுக்கு அந்த பெண்ணை உண்மையாக காதலித்தானா என்று யோசித்தவள் அவளின் விஷயத்துக்கு வந்தாள். அவன் 1 என்று சொன்னது அவனின் முதல் காதலி மட்டும்தான். அப்படியென்றால் அவனுக்கு அவந்திகா மீது காதல் இல்லை. அவன் இந்த உறவை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். சொல்ல போனால் அவந்திகாதான் அவனை காதலிப்பதாக சொல்லி இருக்கிறாளே தவிர இதுவரை அரவிந்த் அப்படி ஒரு வார்த்தையை கூட சொன்னதே இல்லை. அவன் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்துத்தான் அவன் தன்னை காதலிக்கிறான் என்று அவந்திகாவே நினைத்து கொண்டாள். இந்த விஷயம் அவந்திகாவிற்கு உரைக்கவும் அவளின் மனம் கனக்க ஆரம்பித்தது. இந்த உறவை அவன் எந்த கணக்கிலும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளுக்கு நேரடியாகவே தெரிந்துவிட்டதே. அவந்திகாவால் இந்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? காதலிப்பது போல அத்தனையும் செய்துவிட்டு அவள் மனதில் காதல் உணர்வு வந்த பிறகு இது காதல் இல்லை என்பது போல நடந்து கொண்டாள். அவளால் என்னதான் செய்ய முடியும்? இந்த உலகில் உறவே இல்லாமல் திருமண வாழ்வில் இணைந்திருக்கும் மிக பெரிய துர்பாக்கியம் தனது வாழ்க்கையில் மட்டும்தான் நடக்கிறது போல் என்று நினைத்து வருத்தப்பட்டவள் மனதை கல்லாக்கிக் கொண்டு அடுத்த கேள்வியை கேட்டாள். உங்க லவ்வர் ஏன் உங்களை விட்டு போனாங்க என்று அந்த காதல் முறிந்ததற்கான காரணத்தை கேட்டவள் அரவிந்தின் முதல் காதல் ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் எண்ணத்தில் அவனை கூர்மையாக பார்த்தாள். அரவிந்தோ தரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை அரவிந்த் அவன் முதல் காதலை பற்றி பேச விரும்பியதில்லை. அதை பற்றி பேச அவந்திகாவிற்கு வாய்ப்பும் கிடைத்ததில்லை. ஆனால் இன்றோ அவளுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்பை அவள் நழுவ விட விரும்பவில்லை. இன்றாவது அவன் முதல் காதலை பற்றி சொல்லிவிட மாட்டானா என்று ஏக்கமும் வருத்தமுமாக அவந்திகா அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த ரகசியம் கட்டவிழ்க்கப்பட்டால் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும். முதலில் இருந்து அவர்கள் வாழ்க்கை தொடங்கியும் விடும் என்பது அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் கதையை எழுதும் விதிக்கு தெரியுமல்லவா? அவ்வளவு எளிதில் சுவாரஸ்யங்களை கட்டவிழ்க்க விதி விரும்புவதில்லை என்பது அவளுக்கு தெரியுமா என்ன?